கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்டா யார் இந்த உலகத்துல அறிவாளின்னு கேட்டா யார சொல்லுவோம்? இவர் தான் அறிவாளி, 4 வீடு வச்சுக்கிறாரு, 4 கார் வச்சுக்கிறாரு, 4 பைக் வச்சுக்கிறாரு. எங்க உண்மையான அறிவாளி அவங்க கிடையாது. யாரு மௌத்துக்கு முன்பு இந்த உலகத்துல நல்ல அமல்களை சேர்த்து கொண்டு போறாங்களோ, அந்த கபருடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செஞ்சுட்டு போறாங்களோ, நாளைக்கு அந்த ரப்ப சந்திக்க போறோம், அந்த ரப்ப முன்னாடி நிக்கணும், அதுக்கு யார் இந்த உலகத்துல தயாரிப்பு செஞ்சுட்டு போறாங்களோ உண்மையான அறிவாளி அவங்கதான். அந்த ரப்போட அன்பை நாளைக்கு இழந்துடக்கூடாது. அவன் எவ்வளவு பாசமானவன், எவ்வளவு இரக்கமானவன், எப்படி இந்த உலகத்துல நம்மள கண்ணியமா வாழ வச்சான், எவ்வளவு அழகான முறையில் நம்மளை பாதுகாத்தான், தாயோட பாதத்தை கொடுத்தான், உலகத்துல எவ்வளவு கண்ணியமான வாழ்க்கை கொடுத்தான். அவனை கட்டுப்பட்டு வாழ்றதுக்காக தான் இந்த உலகத்துல அனுப்பிச்சான். அந்த மர்மையோட வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யறதுக்காக தான் இந்த உலகத்துல அனுப்பிச்சான். நம்ம ஏதோ ஒரு போக்குல வீணா இந்த உலகத்துல வாழ்க்கை கழிச்சுட்டு போயிட்டோம்னா நம்மளோட பெரிய நஷ்டவாளி யாரும் கிடையாது. ஒரு மனிதன் நாளைக்கு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டேன், ஒரே ஒரு இந்த உலகத்துக்கு அனுப்ப நல்ல அமல்களை சேர்த்து கொண்டு வந்துடுறேன் கெஞ்சினாலும் கதர்னாலும் அப்படிப்பட்ட வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது. எவ்வளவு மக்கள் உலகத்தை விட்டு போயிட்டாங்க, இப்போது நம்ம உயிரோடு இருக்கும். அல்லாஹ்க்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு நாளைக்கு அந்த ரப்போடைய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்டா யார் இந்த உலகத்துல அறிவாளின்னு கேட்டா யார சொல்லுவோம்? இவர் தான் அறிவாளி, 4 வீடு வச்சுக்கிறாரு, 4 கார் வச்சுக்கிறாரு, 4 பைக் வச்சுக்கிறாரு. எங்க உண்மையான அறிவாளி அவங்க கிடையாது. யாரு மௌத்துக்கு முன்பு இந்த உலகத்துல நல்ல அமல்களை சேர்த்து கொண்டு போறாங்களோ, அந்த கபருடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செஞ்சுட்டு போறாங்களோ, நாளைக்கு அந்த ரப்ப சந்திக்க போறோம், அந்த ரப்ப முன்னாடி நிக்கணும், அதுக்கு யார் இந்த உலகத்துல தயாரிப்பு செஞ்சுட்டு போறாங்களோ உண்மையான அறிவாளி அவங்கதான். அந்த ரப்போட அன்பை நாளைக்கு இழந்துடக்கூடாது. அவன் எவ்வளவு பாசமானவன், எவ்வளவு இரக்கமானவன், எப்படி இந்த உலகத்துல நம்மள கண்ணியமா வாழ வச்சான், எவ்வளவு அழகான முறையில் நம்மளை பாதுகாத்தான், தாயோட பாதத்தை கொடுத்தான், உலகத்துல எவ்வளவு கண்ணியமான வாழ்க்கை கொடுத்தான். அவனை கட்டுப்பட்டு வாழ்றதுக்காக தான் இந்த உலகத்துல அனுப்பிச்சான். அந்த மர்மையோட வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யறதுக்காக தான் இந்த உலகத்துல அனுப்பிச்சான். நம்ம ஏதோ ஒரு போக்குல வீணா இந்த உலகத்துல வாழ்க்கை கழிச்சுட்டு போயிட்டோம்னா நம்மளோட பெரிய நஷ்டவாளி யாரும் கிடையாது. ஒரு மனிதன் நாளைக்கு